நாணயங்கள் சுண்டப்படுகிறது. சரியாக இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நாணயத்தை நம்ம சுண்டுனா ரெண்டு முடிவு தான் வரும். ஒன்று வந்து தலை இல்லைன்னா பூ விழுமா. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ரை பண்றோம். 10 முறை ட்ரை பண்றோமா. இப்போ இந்த மாதிரி ரெண்டு முடிவு கொண்ட முயற்சி வந்து பல முறை நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம பைனாமியல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்ன? இதான் பைனாமியல் ஃபார்முலாவா. இப்போ n ஈக்குவல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. 6 இரு தலைகள் சரியாக இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்வு 6ன்றது வந்து 2. Pன்றது வந்து ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி. ஹெட்டுக்கு விழுறதுக்கு வருவதற்கான நிகழ்வு வந்து 2ல் 1. அப்போ 1/2. Q ஈக்குவல் டு 1 மைனஸ் P. இங்க P ஓட வேல்யூனா 1/2. 1 மைனஸ் 1/2 நமக்கு என்ன கிடைக்கும்? Q ஈக்குவல் டு 1/2 கிடைக்குமா? இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க என்னது? P of 2 ஈக்குவல் டு n 10. 6 வந்து 2. P வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2 பவர் R வந்து 2. Q வந்து 1/2 பவர் n 10 மைனஸ் 2 10 2 1/2 பவர் 2 இங்க 1/2 பவர் 8 இருக்கா. இப்போ பேஸ் 2 ஈக்குவல் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இப்போ பவர் வந்து ஆட் பண்ணலாமா? 10 to 1/2 பவர் 10. காம்பினேஷன் வேல்யூ 10 2. இது வந்து எப்படி எழுதலாம்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n factorial by r factorial into 10 minus n minus r factorial. இங்க n வந்து 10 factorial by r வந்து 2 factorial. n வந்து 10 minus 2 factorial. இப்போ 10 factorial by 2 factorial into 8 factorial. இப்போ இந்த 10 factorial எப்படி எழுதலாம்? 10 into 9 8 factorial எழுதலாம் by 2 factorial into 8 factorial. இந்த 8 factorial இந்த 8 factorial கேன்சல் ஆயிடும். அப்போ 10 into 9 by 2 factorial 2 into 1 எழுதலாம். 2 ஆல் இது கேன்சல் பண்ணா 5. 5 into 9 45. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 45. இப்போ இத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 10 to இங்க 45 into 1/2 பவர் 10. இப்போ 45 by 2 பவர் 10. 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1024. அப்போ இதுக்கான ஆன்சர் D.